குடும்பத்திலிருந்து தான் நம்ம இந்த சொத்தை வாங்கியிருக்கோம். அது அவரும் வந்து தான் ஒன் ஆஃப் தி செல்லர் நமக்கு வந்து விற்றுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு போலி ஆவணம் கேட்டால் நாங்கள் வீல் எழுதி வச்சுருக்காங்க எங்களுக்கு சொல்லி, சரி நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, 2 கோடி இல்லை 3 கோடி கொடுங்க, சந்தை மதிப்பு தான் வந்து 6 கோடி 8 கோடி இருக்க சொல்லி எல்லாரையும் மிரட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நானும் ஒருத்தன் தான். இது நிலைமை இப்படி இருக்க, இது குறித்து பார்த்தா தொடர்ச்சியாக நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்றோம். ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து இதுக்காக வந்து செவி சாய்க்கவும் இல்லை, இங்கே இருக்கின்ற அமைச்சரும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு சொன்னா, சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஷாஜகான், குவிண்டன் தாஸ் போன்ற நில அபகரிப்பாளர்களுடைய துணையோடு போலி ஆவணங்கள் தயாரித்து நில உரிமையாளர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது. அந்த பணத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை, இதை காதில் கூட வாங்கிக்கிறது கிடையாது. நாங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறோம். 10,000 கோடி ரூபாய் சொத்து தமிழகம் முழுவதும் அவங்க வந்து அபகரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி, ஆனால் அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நீங்கள் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் குவிண்டன் தாசன் வந்து சொல்கிறார், எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட, எனக்கு வந்து வீல் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அந்த குவிண்டன் தாஸ் மீது 2 நில அபகரிப்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் கோர்ட்டில் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. நான் வேணா அதை வெளியிடுறேன். அதே போல் ஷாஜகான் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் பிஸ்னஸ் மேன், கப்பல் தொழில் செய்கிறவன். அவர் மீதும் ஒரு நில அபகரிப்பு வழக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னும் நிலவில் இருக்குது. இதே B1 ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டக்காய்ட் கேஸ் இருக்குது. ஒருத்தரை அடித்து 5,000 நகையை அபகரிச்சதா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டில் என்னமோ ஒரு யோகிய மாதிரியும், நாங்கள் வந்து யோகியஸ்தர்கள், எங்கள் மீது வேணும் என்று குறை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஊரை மிரட்டி கொள்ளை அடிப்பதற்கு நடைபெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. இதில் துரதிருஷ்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் முதலமைச்சரும் சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மந்திரியாக இருக்கார், அவரும் சம்மந்தப்பட்டு இருக்கார். ஏன்னா பெரிய தொகை, பெரிய பணம் வருது, சுலபமாக வருது, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. போய் மிரட்டினா, மாரோடைய மிரட்டினா துட்டு கொடுக்குறான். என்னப்பா லிட்டிகேஷன். இதுக்கு உடனே யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அருண், கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுரு. ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்காமல் ஒரு பில்டிங்கை, இந்த மெயின் ரோட்டில் இருக்கிற பில்டிங்கை இடிக்கிறாங்க. 1 மாதமாக இடிக்கப்படுது. ஆனால் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துக்கு இதில் என்ன ஒரு நம்ம வேதனைக்குரிய விஷயம்னு சொன்னால், போலீஸ் ஜீப்போ காவலோடு நின்று இடிக்கிறாங்க. அது அப்போ என்னன்னா போலீஸ் துணையோடு தான் அந்த பில்டிங்கே இடிக்கப்படுது. இவ்வளவு அத்துமீறல், அராஜகம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மனக்குமரோடு தான் சொல்கிறோம். நீங்கள் சொத்து வாங்கினா எவ்வளோ பெரிய கஷ்டன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சொத்து வாங்குறப்போ இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுப்பதற்கென்று ஆளுங்கட்சியினர், அதுவும் முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், சாதாரண ஒரு குடிமகனுடைய நிலவரம் என்ன.
இந்த சொத்து விவகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்திருக்கிறாரு. அது அடுத்த கட்டமாக வெளியிடுற இந்த சொத்துடைய அபகரிப்பில், நில அபகரிப்பில் ஆம்ஸ்ட்ராங் இவங்களுக்கு தடைக்கல்லாக இருக்கிறாரு. முதலமைச்சருக்கும் சேகர் பாபுக்கும் தடையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து தடையாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கின்ற காக்காதோப்பு பாலாஜி. சம்பந்தமே இல்லாமல் கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டரே இல்லை, அது இவர்களுக்காக நடத்தப்பட்ட கொலை தான். அது இந்த விஷயத்தை மறைக்கணும் என்பதற்காக செய்யப்பட்ட கொலை தான் அது. மூணாவது, இந்த விஷயத்தை கையில் நான் எடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் ஒரு அச்சுறுத்தல். யார் மூலியமானு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உறவினர்களே ஒன்று தருதலையாக இருக்குது. அந்த தருதலையை விட்டு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவனை வாக்குவாதத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு நாள் ஃபோனில் பேசி எனக்கு கொலை மிரட்டல் விடுறான். என்னை வா ஒரு இடத்துக்கு கூப்பிட்றான். ஆனால் என்னவோ நல்ல காலம் நான் அந்த இடத்துக்கு போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தையில் பேசுகிறான். நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான். இது நடந்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. நான் 11ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறோம் அந்த தரணிகுமார் என்ற நபருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போலீஸ் மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 10 முறை நான் கடிதம் எழுதியிருப்பேன், 10 முறை நான் நேரில் போய் சந்திச்சிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்ன பதில் கூட கொடுக்காதவர் பார்த்தீங்கன்னா அந்த டிசி பாஸ்கரன். அதே போல் இங்கே இருக்கிற டிசி சுந்தரவடிகள், அருண், இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த வடச்சென்னையும் லூட் அடிக்கிறது தான் இவங்களுடைய வேலையேங்க. அருண், அங்கே இருக்கிற டிசி பாஸ்கர், இங்கே இருக்கிற டிசி சுந்தரவடிவேல், இந்த 3 பேருடைய கூட்டணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடச்சென்னையும் லூட் பண்ணுறது தான். அதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு. அதுக்கு ஆசீர்வாதம் உறுதுணையாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். நான் கேட்குறேன், நீங்கள் அடிக்கின்ற கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பவர்களை கொலைதான் செய்வது முடிவு என்று சொன்னால் இது என்ன ஆட்சியா, காட்டாட்சியா? நம்ம எங்கே இருக்கிறோம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் கொள்ளை அடிப்பதற்கு ஊரில் இருக்கிறவங்களாம் கொலை தான் பண்ணி வாழணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேசலை, உணர்ச்சி பொங்க பேசுகிறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்து பேசுகிறேன், ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்து நான் பேசுகிறேன். ஆனால் இதுவரை சட்ட ரீதியாக எவ்வளவோ நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கடிதம் அனுப்புகிறோம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்குறோம், பதில் கிடையாது. அவர் டிசிக்கு கேட்டோம், பதில் கிடையாது. கார்பரேஷன் கேட்குறோம், பதில் கிடையாது. எதுக்குமே பதில் சொல்லாமல் நம்ம கொடுத்துருக்கின்ற புகார் மீது இல்லை ஒன்று நான் கொடுத்தது பொய்யான புகார் அப்படின்னா எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்களேன். நாங்கள் தீர விசாரிச்சிட்டோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்களேன். ஆனால் நிச்சயம் சொல்வேன், 4ஆம் தேதி மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கப்படும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணவன் சிறைசாலை சென்று தான் ஆகணும். இதுதான் உலக நீதி. அதனால் முதலமைச்சருக்கும் சொல்வேன், இங்கே இருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபுக்கும் சொல்வேன், தங்களை திருத்திக் கொள்ளுங்கள். கொள்ளை அடிப்பதற்கு எந்த அளவிற்கோனால் போகலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தொடருமே ஆனால்
இலங்கையில் ராஜபக்சேக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அரங்கேறும். உங்களுடைய கேள்வி சார். நான் வேற ஏதாவது சொல்லணுமா? நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். யார் சார்? இல்லை சார், யார் சொல்கிறான்னு கேட்டேன். யாருடைய பூர்வீக சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு? அவங்களுக்குன்னா யாருக்குன்னு? யாருக்கு? ஒரு நிமிஷம் இருக்குது, கேட்டோம். யாருக்குன்னு திருப்பி இப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை வட மாநில ஆளுக்கு பேசுகிறீங்களா இல்லை சேம்பர்ஸுக்கு சம்மந்தமாக பேசுகிறீங்களா? சேம்பர்ஸ் சம்மந்தம். ஓகே, குட், நல்ல கேள்வி. நான் சொல்லிட்டுங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், இவ்வளோ விவரம் இப்போ சொல்கிறேன். 2006 ஜோசப் சேம்பர்ஸ்ன்றவர் இவருக்கு குவிண்டன் தாஸுக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. 2008-7 அவர் இறந்துடுறார். இறக்கிறப்பயே அவங்க மீது வந்து 2 நில அபகரிப்பு வழக்கு போடப்பட்டது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஜோசப் சேம்பர்ஸ் அவர் வந்து உண்மையான வாரிசே இல்லைன்னு சொல்லி அவர் மீது வந்து வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீ வாரிசே இல்லாத கேட்டு. அதுக்கப்புறம் குவிண்டன் தாசன் என்ன பண்ணுறாரு, அந்த உயிலை கொண்டு போய் ப்ரொபேட் பண்ணுறாரு. ப்ரொபேட் வந்து 2010 ப்ரொபேட் ஆகிடுது முதல் தடவை. 2011 அப்பீல் போகிறப்போ ப்ரொபேட் வந்து கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் டிஓஎஸ்ஸாக மாறுது. டிஓஎஸ்ன்றது நான் சொன்னால் ஒரிஜினல் அப்ளிகேஷனாக மாறுது. டிஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உயில் உனக்கு சொந்தம் இல்லை என்பது இன்றைய நாள் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீ நல்லவனாக தான் என்ன பண்ணிடணும், 2018 உனக்கு வந்து இதுவாகிருந்து சொன்னால் அன்றைக்கி அப்பீல் போயிருக்கணும். அப்பீலும் போகல. ஆனால் ஊராருக்கு தொந்தரவு கொடுத்துட்டுருங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதை வச்சு மிரட்டி அரசியல்வாதியை வச்சு துட்டு பறிக்கணும், அதுதானே நோக்கம். போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறது செய்வாங்க அப்படின்றதான அர்த்தம். நான் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேனே. உங்களுக்கு 2018 தீர்ப்பே வழங்கப்பட்டுருச்சு. அந்த உயில் என்பது போலியான உயில்னு தீர்ப்பே வழங்கப்பட்டுருச்சு. நீ தீர்ப்பு 2018 வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணியிருக்கணும், நேர்மையானவனா இருந்தால் அப்பீல் உடனே போயிருக்கணும். ஏன் அப்பீல் போகலை? இன்றைக்கி என்ன இது 8 வருஷம் அப்பீல் போகலை. அப்பீல் போகாமல் காத்துட்ருக்குற. ஏன்னு சொன்னால் அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, ஆனால் எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்றப்போ இந்த நில அபகரிப்பு என்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவங்க மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் பயத்தோடு இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்து திமுக வந்த உடனே இந்த கும்பல் திருப்பி வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்போ உட்காந்து பேசுது. இவ்வளோ 10,000 கோடி ரூபா சொத்துக்கு வந்து நான் ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன், வெள்ளை பேப்பரில், இதை வந்து நீங்கள் வந்து நான் இந்த ஆட்களை போய் மிரட்டுறேன், நீங்கள் எனக்கு போலீஸ் மட்டும் எனக்கு உடந்தையாக இருந்தால் போதும், போலீஸ்கிட்ட தான் ஓடி வருவாங்க, போலீஸ்கிட்ட உடந்தையாக இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க, அவ்வளோதானே. சரி, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சார் சொந்த இடம்ன்றதுனால தைரியமாக இருக்கிறோம். இதே பில்டர் வாங்கி தான் என்ன பண்ணியிருப்பான், அவன் வந்து வட்டி கணக்கு தான் போடுவான். ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், 10 கோடி ரூபா போடுறோம், எது 1 வருஷம் டிலே ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு கஷ்டம், எதுக்குப்பா முன்ன பொண்ணை கேட்குறது கொடுத்துருப்பா, அதுதானே பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான முயற்சி தானே. இதுக்காக இந்த அரசு இருக்குது, இதுக்காக ஒரு முதலமைச்சர் இருக்கார், இதுக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. ஏதோ சினிமா படத்தில் வர மாதிரி உத்தம புத்திர மாதிரி வேஷம் போட்டு, சாமியார் மாதிரி வேஷம் போட்டு சுற்றுறாரு. இது நியாயமா, அடக்குமா கேட்குறேன், சொல்லுங்க. நாங்கள் வயிறு எரிஞ்சு பேசுகிறோம், உண்மையிலே சொல்கிறேன், வயிறு எரிஞ்சு பேசுகிறோம்.
உழைச்சி சம்பாதிக்க கற்றுக்குங்க. ஊரை கொள்ளடிச்சு சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்காக ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு தான் ஓட்டணுன்றது அவசியம் இல்லை. வேற எதாவது இருந்தால் சொல்லுங்க சார், கேளுங்க சார். சார் எழுந்து வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கு சார். நான் ஒரு இஷ்யூ மட்டும் தான் சார் எடுத்துருக்கிறேன், அவருடைய இஷ்யூஸ் எல்லாமே போல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சில யூடியூப்பெல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது இருக்கின்ற நம்பிக்கையே நமக்கு வந்து சுத்தமாக போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணை பற்றி வர குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பார்லாம் கூட அவர் வந்து பார்ட்னராக இருக்கிறாரு, பல பார் சொந்தமாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து பேசக்கூடிய அளவு இல்லை. ஒன்று மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அவர் கருணாநிதி இருக்கிறப்போ சொன்னார், அவர் ஆட்சி காலத்திலே சொன்னார் காவல்துறையினுடைய ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னார். ஆனால் ஸ்டாலினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக போற்றப்பட்ட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தால் கொலையும் செய்வோம் என்ற அளவுக்கு துணிகிறார்கள். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. பணமும் உத்தரவும் வந்தால் நாங்கள் கொலையும் செய்ய துணிவோம், அதற்கு என்கவுண்டர் என்ற ஒரு போர்வையை போர்த்தி விடுவோம் என்று காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மிகவும், நான் சொல்லுகிறேன், முன்னெல்லாம் சொல்லுவாங்க பீகார் எங்கெங்கோ ஒப்பிடுவாங்க, இப்போ அதெல்லாம் ஒப்பிட வேணாம், இங்கே தமிழ்நாடே போதும். நான் கேட்குறேன்,